கிரேவி போடணுமா? வேணாமா, வெறும் பிரியாணி போதுமா? அதான் ஃபோட்டோகிராஃபர் வந்து மாடலாக இருக்கிறவங்கள தான் மாடல் ஆக்கணும் இல்லை, மாடலாக இல்லாதவங்களையும் மாடல் மாதிரி காட்டணும். ரொம்ப நேரம் பேசிட்டோம், பசிக்குது, சாப்பிட்டுட்டே பேசலாமா? கண்டிப்பாக சாப்பிட்டு பிரியாணி கொடுங்க எங்கள் கெஸ்ட்டுக்கு. தேங்க்யூ. பட்டி கிடந்து பிரியாணி கிடந்தோட ஜாலியாக இருக்கா? கிரேவி போடணுமா? வேணாமா, வெறும் பிரியாணி போதுமா? ரீசெண்டாக உங்களோட முத்துநகர் பீச்சில் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு வீடியோ போட்டிருந்தீங்க. அந்த சாங்காக இருக்கட்டும், அந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அந்த விஷயமா இருக்கட்டும், அது நல்லா அதில் லைக் கம்யூனிகேட் ஆகியிருந்தது. ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி தூத்துக்குடிக்கு புதுசுனா ரொம்ப புதுசுன்னு சொல்ல மாட்டேன், இப்போ தான் வந்துட்டுருக்கு. இப்போ தான் பீப்புளுக்கு வந்து ஓகே இப்படியும் எடுக்க முடியும். சென்னை, பெங்களூர் மாதிரி சிட்டிஸில் அது ஓகே, நம்ம ஊரில் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த ஐடியா எப்படி வந்துச்சு? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்கிறதே தப்பு. அது ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியில் ஸ்ட்ரீட் போர்ட்ரைட்ஸ். ஓகே, ஃபோட்டோகிராஃபினா அது வந்து அவங்க லைஃப் ஸ்டைலை வந்து காட்டுறது. அந்த மாதிரி போர்ட்ரைட்ஸுங்கிறது நம்ம ஒரு ஆளை ஒரு இடத்துல நிப்பாட்டி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள போர்ட்ரைட் பண்ணி காட்டுறது. ஓகே, இதை வந்து என்னோடய ஃபாலோவர்ஸ் கொடுத்து தான். எனக்கு அதுக்கு முன்னுக்கூட்டி நானும் தூத்துக்குடி தான், எனக்குமே ஒரு இது இருக்கும். நம்ம தூத்துக்குடி பீப்புள்கிட்ட போய் பேசும்போது அவங்க நம்மளை ஒரு மாதிரி ஏதோ ஒரு வியடாக நினச்சிருவாங்களோ அந்த மாதிரி இது இருக்கும். அதனால் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் வச்சு எடுத்துக்கிட்டேன்னா, அதுக்கப்புறம் ஃபாலோவர்ஸே தூத்துக்குடியில் உள்ளவங்க அவங்களே வந்து சொல்லும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி தூத்துக்குடியிலே பண்ணுங்கள், நீங்கள் எடுக்கிறது நல்லா இருக்குது, நீங்கள் பண்ணால் கண்டிப்பாக ஓகே தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால ஃபஸ்ட் ட்ரை அந்த இது பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட் டைம் போய் பப்ளிக்கில் ரிவ்யூ கேட்கும்போதே அவங்களா ஒரு ஃபன்னியாக ஒரு கண்டென்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. நான் அதில் கண்டென்ட்டே பேசியிருக்க மாட்டேன். நான் போயிட்டு ப்ரோ உங்களை ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, நான் தூத்துக்குடி லொக்கேஷனில் வச்சு எடுப்பேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். அவங்களே வந்து அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க? இல்லை, நானே பார்த்துருக்கேன். அந்த பொசிஷன், கேமரா பொசிஷன் கூட ப்ராப்பராக இருக்காது. நீங்கள் நடந்து போகும்போது நீங்கள் பயந்துட்டே தான் நடந்துமே போவீங்க, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காது. நான் வீடியோவில் பார்த்ததெல்லாம் அது தெரியுது, வீடியோவில் அது அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது தான் அப்படிங்கிற மாதிரி. ஆல் தி பெஸ்ட். இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்லேயே வச்சுக்கோமே, ஒரு பேஜ் இருக்குது, பொண்ணு வந்தால் உடனே ஃபாலோவர்ஸ் ஏறிடும். பொண்ணை வச்சு ஃபோட்டோ பண்ணால் லைக் ஃபோட்டோ எடுத்து போட்டால் நல்ல ரீச் இருக்கும். அப்போ ஒரு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியில் கூட ஒரு கேர்ளை வந்து பேஸ் பண்ணி எடுக்கிற ஃபோட்டோஸ் நிறைய இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு வீடியோவே ஏன் பாய்ஸை வச்சு பண்ணணும்னு தோணுச்சு? அதான் எல்லாருமே பொண்ணுங்களை வச்சு பண்ணுறீங்க, அது என்ன பொண்ணுங்க தான் அழகா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பொண்ணுங்க தான் அழகாக எடுக்க முடியும் அப்படின்னு இல்லை. ஆனால் பசங்களுக்கு மேக்கப்பே இல்லை. அப்படி இல்லாமலே அவனை வந்து ஒரு அழகான இடத்துல வைக்கும்போதே அவனும் கொஞ்சம் கூட கொஞ்சம் அழகாயிடும். அவன் சுமாராக இருந்தாலும் அந்த லொக்கேஷன் அந்த இடத்துல அவனை வச்சு பார்க்கும்போது இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குமா, அதனால பசங்களை வச்சு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பண்ணேன். சூப்பர். ஏன்னா எல்லாருமே எடுத்தோடனே மாடல்னாலே ஒரு ஃபீமேல் மாடல் தான். மேலுக்கு வந்து அந்தளவுக்கு நம்ம ஊர் சைடில் அந்தளவுக்கு ப்ரையாரிட்டி இல்லையோ. ஏன்னா கேர்ளை பொறுத்த வரைக்கும் ஃபேர் டோன்டா, நல்ல ஒரு 0 சைஸில் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கிறவங்கள தான் மாடலாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. மேபி அவங்க வேலை அவங்க ப்ரிட்டியாக இருப்பாங்க, அவங்களும் அழகாக தான் இருப்பாங்க, அது மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும். அப்போது அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸுமே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ல. எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதான் ஃபோட்டோகிராஃபர் வந்து மாடலாக இருக்கிறவங்கள தான் மாடல் ஆக்கணும் இல்லை, மாடலாக இல்லாதவங்களையும் மாடல் மாதிரி காட்டணும். அதுவும் இருக்குது. அது என்னோட இது, மற்றவங்களுக்கு எப்படி? சூப்பர், கரெக்ட் தான். மாடல் இல்லாதவங்களை கூட மாடல் மாதிரி காட்டுறது தான் ஒரு ஃபோட்டோகிராஃபரோட இது. ஓகே, நைஸ். சரி, நம்ம ஒரு ஃப்ரேம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஏன் மாடல்ஸ் வந்து வெளியே இருந்து கூப்பிடாம உங்கள் ஃப்ரெண்ட்ஸே வச்சு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்சம் சை டைப்பு. இப்போ உங்கள்கிட்ட பேசும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால பப்ளிக்கில் போய் பேசணும்னா நெஞ்சு படப்படன்னு அடிக்கும். அதனால ஃபஸ்ட் டைமில் பசங்களை நம்ம ஃப்ரெண்ட்ஸை வச்சு எடுத்தோம்னா நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வச்சு எடுக்கும்போது போஸ் ஒழுங்காக கொடுக்கலாம், வாயில் டீப் வரும். அதனால அவன் கேட்டுக்கிட்டு அவனுமே ஃபோட்டோ தேவைப்படும், அதனால போஸ் கரெக்டாக கொடுத்துருவான். அதே இது பப்ளிக்கில் போய் கேட்கும்போது நம்ம அவங்கக்கிட்ட வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்கும். இதில் போஸ் வேறு சொல்லணுன்னா ஒரு மாதிரி பதட்டமாயிடும். அதனால சரி ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஃபஸ்ட்டு கம்ஃபர்ட்டாக பண்ணுவோம் அப்படின்றதுக்காண்டி பண்ணேன். அப்படி பண்ணுதான் அதில் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு எடுக்கும்போதே நல்லா இருந்துச்சு வீடியோஸ் எல்லாமே. சூப்பர். ஆனால் ஃப்யூச்சரில் பப்ளிக் வச்சு தானே எடுப்பீங்க? ஆமாம், இப்போ ஃபஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கல, அடுத்த ட்ரை அடுத்து வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ வைரலாக இருக்கும்ல, ஃபோட்டோவோ வீடியோவோ, அது என்ன வீடியோ? ஃபஸ்ட் வீடியோ அப்படின்னா தூத்துக்குடி வச்சு தான். என்னென்னா தூத்துக்குடி ஹார்பார் இருக்கா,
அது வந்து எத்தனை ஏக்கரோ அப்படின்னு சொல்லி சூர்யா டைலாக் வரும். அந்த ஹார்பார் மட்டும்தான் உன்னோட கண்ட்ரோலு, மித்த சிட்டி வந்து எங்கள் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி வரும். அதை வந்து வீடியோ எடுத்து ஃபஸ்ட் டைம் போடும்போது அது நல்ல ரீச். நைட்டோட நைட்டாகவே அது 100K தாண்டி அடுத்த 2வது நாளில் 1 மில்லியன் அடிச்சிட்டு. அந்த மாதிரி அடுத்த 2வது வீடியோவுமே தூத்துக்குடிக்குள்ளே வந்து எல்லாருமே ஃபுட் ரிவ்யூ தான் போட்டுட்ருக்காங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஃபுட் ரிவ்யூ தான். அதை தவிர்த்து யாருமே டிஃப்ரெண்ட்டாக தூத்துக்குடியே காட்டுறதே கிடையாது. நம்ம தூத்துக்குடியை டிஃப்ரெண்ட்டாக காட்டுவோம் அப்படின்னு எப்படிலாம் காட்ட முடியுமோ அப்படின்னு காட்டினேன். அதில் வந்து ஒரே ஒரு வீடியோ மட்டும் எனக்கு வந்து வீடியோ வந்து நார்மலாக இந்த விஜயோட ரீல் வந்து ஒன்று பார்க்கும்போது 7 அது பார்க்கும்போது வந்து சிங்க் ஆனிச்சு. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த 3 வரையும் எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த விஜய் டைலாக் அப்படி போட்டு விட்டேன். அந்த வீடியோ வந்து நல்ல வைரல். ஓகே, சூப்பர். எடிட்டிங்கில் ரொம்ப கிரேஸியாக ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்களா? கிரேஸியாக பண்ணுதுன்னா இப்போ இல்லை, பழசை பார்க்கும்போது கிரேஸியாக இருக்கும். என்னன்னா ஃபர்ஸ்ட் டைமில் எடிட்டிங் பண்ணும்போது எதுவுமே எடிட்டிங் நாலேஜே இருக்காது. சும்மா எடிட்டிங் ஆப் ஓப்பன் பண்ணோன்னே ஷேடோஸ் ஏற்றுறது, பிளாக்கை ஃபுல்லாக ஏற்றுறது, எக்ஸ்போஷரு எல்லாத்தையும் சும்மா ஃபுல்லாக 100 அந்த மாதிரி ஏற்றி வச்சுது. அதே மாதிரி ஃபேஸ்க்குமே நம்ம வந்து வெளிச்சம் கொடுக்கும்போது ஃபேஸை நல்லா கருப்பாக இருக்கணும், வெள்ளைன்னு பான்ஸ் பவுடராக்கு போட்டு விட்ட மாதிரி ஆக்கி விட்ருவாங்க. அது போக ஷேடோலாம் ஏற்றும்போது இந்த முடியெல்லாம் ஒயிட் ஆயிரும், வெள்ளை முடி மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி இது வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெப்பாக வந்து இப்போ பார்க்கும்போது ஓகே அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறது தெரியுது. அந்த பழைய ஃபோட்டோவை பார்க்கும்போது இப்படியா எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இப்படி எடுத்து வச்சிருக்கோம். சரி பரவாயில்ல, இப்போ உள்ள அப்டேட்டுக்கு இதை காட்டணும்னா நான் அங்கேருந்தா இப்படி வந்திருக்கேன் அப்படின்னு காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ராசஸ் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. ஓகே, நிறைய கிரியேட்டிவாலாம் பண்ணுறீங்க. நீங்கள் டே பர்சனா நைட் பர்சனா? ரெண்டுமே கிடையாது. ரெண்டுமே உண்டு, ஆனால் ரெண்டுமே கிடையாது. கோளாறான பர்சன். காலையில் 5 மணிக்கு எழுந்திப்பேன், நைட் 2 மணிக்கும் தூங்குவேன். ஓகே. என்ன நைட் 2 மணிக்கு, ஆனால் அந்த க்ரியேட்டிவான ஐடியா இருக்க அது வந்து நைட்டு தூக்கம் வராமல் ஒரு நேரம் ஏதாவது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த 3 மணிக்கு அப்படி வரும். இன்னொரு ஐடியா இன்னொரு இடத்துல இருக்கும்போது வரும், ஆனால் அது சொல்ல விரும்பல. எனக்கு தெரியும் அது என்ன ஐடியான்னு. அது கொஞ்சம் வீடா இருக்கு, அதனால அதை விட்டுரும். பாத்ரூம்ல இருக்கும்போது தானே? இல்ல எனக்கும் வரும், அது எனக்கு தெரியும். அப்பதான் நம்ம ஃப்ரீயா இருக்கும். உங்களுக்கு சிங்க் ஆகுதுன்னா அப்ப எல்லாருக்குமே சிங்க் ஆகும். இல்ல எல்லாருக்குமான்னு தெரியல, எனக்கு அப்ப வந்து ஐடியா வரும். நேரா வெளியே வந்தோடனே போன் போட்டு ஐடியாவை சொல்லுவேன். எனக்கு வந்து ஐடியா வந்த உடனே அவனுக்கு ஒரு மெசேஜ் போட்டுருவேன் ஃப்ரெண்டுக்கு. ஓகே, இல்ல அப்படின்னா அவனுக்கு அடுத்த நாள் காலையிலே கால் பண்ணி இந்த மாதிரி இந்த சேவிங்ஸ் பிளானிங்லாம் எனக்கு அங்க இருக்கும்போது எனக்கு தோணும். ஓகே, ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. ஏதாவது வியர்டஸ்டான காமெண்ட் வந்துட்டு ஃபாலோவர்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கா? அப்படி வராது, ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லும் போதே நல்லா இல்லைனா கமெண்ட் பண்ணிட்டு போங்க அப்படிதான் சொல்லுவேன். அப்படி சொல்றதுக்காண்டியே எவனும் வந்து நெகட்டிவா கமெண்ட் பண்ண மாட்டான். அதே மாதிரி அந்த நெகட்டிவா நான் சொல்றனால அவனை எல்லாமே பாசிட்டிவா தான் சொல்லிட்டு போவானு. அதை தவிர்த்தும் நெகட்டிவா வந்துச்சுன்னா அது வந்து ப்ரொஃபஷ்னலா அவன் கரெக்டா சொன்னான் அப்படின்னா அதை எடுத்துக்கிடுவான், ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவான். இல்லை அப்படின்னா அவன் பைத்தியம் மாதிரி ஏதாவது கமெண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னா அதை அப்படி இக்னோர் பண்ணிடுவீங்க. ஓகே, இது வரைக்கும் ஏதாவது உங்க ஃபாலோவர்ஸ் யாராவது ஒருத்தவங்க வந்து ப்ரோ இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அவங்க வந்து வீடியோ குவாலிட்டியை தான் சொல்லுவாங்க. எனக்கு அப்லோட் பண்ணும்போது கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து டேட்டா சேவர் ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க ஆன் பண்ணி வச்சுட்டு ப்ரோ உங்கள் வீடியோ நல்லா இருக்குது ஆனால் பின்னாடி போடுற ஃபோட்டோ ஒரு மாதிரி பிளராக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ப்ரோ நீங்கள் போய் இன்ஸ்டாகிராமில் டேட்டா சேவராக ஆஃப் பண்ணி விடுங்க, அப்போ தான் என் வீடியோ குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லுவாங்க. ஓகே, அப்போ டேட்டா சேவர் வந்துட்டு ஆன்ல இருந்தால் குவாலிட்டி கம்மியாக தான் வரும். ஓகே, இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன், எடுத்துக்கோங்க. அது என்னமோ நான் நீங்களே பிளர்ரா எடுத்து வச்சிட்டீங்க, நான் பிளர்ரா எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே ஒரு சிலருக்கு எடுத்தவங்களுக்கு உடனே அனுப்பணும் வாட்ஸ்அப்ல, அவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு ஓகேவா இருக்குமா, அப்போ வந்து ஓகே கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிடுவாங்க. இல்லை அப்படின்னா இல்லை ப்ரோ நீங்கள் எடுத்து ஒரு மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அஜித்துக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேஸஸ் இருக்கலாம், ஃபன்னியாக இருக்கலாம், கோவம் வரும், எல்லா ஃபேஸஸ் இருக்குது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியாமல் ஒரு வெர்ஷன் இருக்கும்ல, உங்களுக்கு மட்டும் லைக் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரியான அப்படி எதுவும் ஒரு வெர்ஷன் இருக்கு? அந்த மாதிரி ஒரு எல்லா ஃபேஸையும் காட்டிடும், எல்லா ஃபேஸையும் டிப்ரெஷன் எல்லா ஃபேஸுமே எல்லாருக்கும் தெரியும். அப்போ எந்த ஹைடுமே இல்லை, அழுகிறது மட்டும் காட்ட மாட்டேன் அவ்வளோதான். ஓகே, அழுகிறது மட்டும் தனியாக அழுவீங்க, அப்போ நம்ம அதை வச்சுக்கலாம், அந்த வெர்ஷன் யாருக்கும் காட்ட வேண்டாம்னு வச்சுருக்கீங்க. ஓகே, ஆனால் அப்போதான்
ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாங்க. அதுக்கு வந்து எங்கள் அப்பா கூட இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பண்ணி கொடுத்தேன் பிறந்த நாளுக்கு. அப்போ கொடுத்தப்ப எனக்கு ஆனால் கண்ணீர் வந்துச்சு. நானும் அழுகவே இல்லை, சிரிச்சுக்கிட்டே அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு கடைசியில் இது பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பர்சன். ஆமாம். ஓகே. அவன் வந்து வீடியோ எடுத்துட்டு நீ அழுவ அப்படின்ட்டு அழுகிறதுக்காண்டி வச்சுக்கிட்டே இருக்காங்க. அழமாட்டவங்கள வேஸ்ட்டில் நீ என்கிட்ட எடுத்த அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே, ஆனால் கண்ணில் கண்ணீர் அந்த வந்து நிற்கி, ஆனால் ஈன்னு பல்ல கட்டிக்கிட்டே முடிச்சிட்டேன் வீடியோ. ஓகே. ஏதாவது சீக்ரெட் டேலண்ட் இருக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியாம? இல்லை நீங்களே அதை சீக்ரெட் டேலண்ட் நினச்சிட்டு இருந்த மாதிரி டேலண்ட்டு? எனக்கு தெரிஞ்சு யாரும் யோசிக்காத டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும். அவன் இப்படி யோசிச்சானா நம்ம வேற மாதிரி யோசிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான், அதுதான் டேலண்ட் நினைக்கிறேன். ஒரு கிரியேட்டிவான ஒரு விஷயம் இருக்கு. கிரியேட்டிவா பண்ணணும். ஆமா, உங்க வீடியோஸ்லயுமே அது பார்க்க முடியுது. அது கிரியேட்டிவா தான் இருக்கு. அது வந்து நான் இன்னொன்று எனக்கு மட்டும் இல்லை, தூத்துக்குடியில் உள்ள எல்லாருக்குமே சொல்ல விரும்புகிறேன். அவங்க வந்து எல்லாருமே என்னென்னா வீடியோ கிடைச்சா போதும் அப்படின்றதுக்காண்டி நிறையா ஃபுட் கடையில் போய் வாண்டடாக அவங்களே இது பண்ணாங்க. நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அப்படி பண்ணாமல் அவங்க சர்ச் பண்ணி நல்ல கடையை போய் பார்த்து சாப்பிட்டு போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அங்கே வந்து அந்த இதில் அவங்க கண்டென்ட் ஏதாவது க்ரியேட்டிவாக, இது வரைக்கும் நான் எதுவும் க்ரியேட்டிவாக பார்க்கல. ஒரு பையன் பார்த்துருக்கேன் vlogging கிட்ட, அவன் வீடியோ நல்லாயிருக்கும். அதை தவிர்த்து வேற யாரும் ஒருத்தர் இருக்காரு, அதுக்கு ஐடியா வந்து நான் சொல்லிடுவேன். அவனுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா அவன் அதை சொல்லுவான். ஓகே. அது வந்து எங்களை நாங்களே சொல்லக்கூடாது, கிரியேட்டிவாக பண்ணுறோம். அது வேற யாராவது தான் சொல்லணும். எனக்கு பிடிச்சது vlogging கிட்ட ஒருத்தன், அதை தவிர்த்து வேற யாரும் ஒருத்தர் கிடையாது. அஜித் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க? பதில் இல்லையா? இல்லை, என்ன மாதிரி விஷயத்துல? லைக் இப்போ இருக்கீங்கல்ல, நீங்களாம் ஒரு டீமாக தான் இருக்கீங்கல்ல. ஆமாம். ஸோ எப்படி ஃபேமிலிக்கு அப்புறம் அந்த அளவுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா அப்படி கேட்குறேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க முடியுது, காசுக்காண்டி இல்லை நம்மக்கிட்ட ஏதோ ஒரு தேவைக்காண்டி தெரிஞ்சிடும். அதனால எனக்கு தெரியும், நான் யாரையும் நம்ப மாட்டேன். அது ஃபர்ஸ்ட்டு. என்னதான் நம்பிக்கையாக இருந்தாலும் லைட்டாக ஒரு வேளை இப்படி பண்ணுவானோ அப்படின்னு நம்ம லைட்டாக யோசிச்சு வச்சுப்போமா, அந்த மாதிரி தான் இருப்பேன். யாரையும் வந்து 100% நம்ப மாட்டேன். ஓகே. ஒரு டவுட் ஒரு 10% வச்சிருப்பேன். அப்போ தான் நம்ம இது தப்பிக்க முடியும். இது வந்து நார்மல் அட்வைஸ் எல்லாருக்கும் இல்லை. நான் வந்து இது வந்து கரெக்டாக காலேஜ் முடிச்ச ஸ்டார்டிங்கில் அந்த டைமில் வந்து ஒரு இது பட்டிருக்கேன், அதனால சொல்கிறேன். அதனால் சொல்ல முடியாது, அதனால சொல்கிறேன். ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஒருத்தர் மேலே நம்ம ஃபுல்லாக நம்பிக்கை வச்சுருப்போம், ஆனாலும் அவங்களுமே அந்த அளவுக்கு ஏமாற்றிடுவோம். ஓகே, யாராக இருந்தாலும் ஏமாற்றிடுவாங்க. நீங்கள் நல்லா அவங்க வந்து 100% நம்புவாங்க, நம்புவீங்க. அவங்கள நம்பவே கூடாது. 100% நம்பாதீங்க, அவ்வளோதான். நம்புங்க, ஆனால் 100%. ஹோப் அஜித் யூ என்ஜாய் த ஃபுட். ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி நல்லா இருந்துச்சு. அப்போ நல்லா இருந்துச்சு, அது வாசனையிலே தெரிஞ்சிச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்டேன். இன்னும் சூப்பராகவே இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் த ஃபுட் ரிவ்யூ. லைக் இவ்வளோ நேரம் டைம் எடுத்து என் ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹவு டு யூ ஃபீல்? அதான் அதுக்கு முன்னாடி எங்கேயாவது இந்த மாதிரி இது பண்ணதே கிடையாது இன்டர்வியூ. நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு பேசும்போது பக்குன்னு இருந்துச்சு, வரமாட்டேங்கி பேச்சு. இப்போ ஓகே ஆயிட்டு. அடுத்த இன்டர்வியூ போகும்போது உங்களோட இதை வச்சு அங்கே இன்னும் நல்லா பேசலாம். ஓ, தேங்க்யூ. இன்டர்வியூவில் பாட்காஸ்ட். பாட்காஸ்ட் அடுத்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்களே அதுக்கு. ஸோ எப்போவுமே என்னோடய ஷோவில் வந்துட்டு வர கெஸ்ட்டுக்கிட்ட இருந்து ஒரு மெமரி கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிக்னேச்சர் வாங்கி உங்களுக்கு என்ன தோணுதோ எழுதுவோம். லைக் நீங்களே எழுதிக்கலாம் அந்த போர்டில். ஸோ என்னோடய மெமரி போர்டு நான் கொடுக்குறேன், நீங்கள் உங்களுக்கு தோன்றதை எழுதி சைன் பண்ணி எனக்கு கொடுங்க. ஓகே. அப்படியே ஓகே, கொடுத்து. தேங்க்யூ. நல்லா இது என்ன இருந்தது? நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது, வேற மாதிரி இருந்தது. வித் லவ், நம்ம ஒரு ஃப்ரேம்ஸ். ஏயா எல்லாமே அப்படியே எழுதிட்டு இது நம்ம ஒரு ஃப்ரேம்ஸ். அது இல்ல கேப்ஷன் நல்லா இல்லன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.